நினைவெல்லாம் உன்னோடு. இது ஒரு காதல் கதை. ஊர் மாறியிருந்த போதும் கோயில் மாறவில்லை. கருணை பொங்கும் கண்களுடன் அதே முருகன். நான் படி ஓரமாக உட்கார்ந்து கொண்டேன். 10 வருடங்கள் எவ்வளவு வேகமாக ஓடியிருக்கிறது. நான் வடம் பிடிக்காமல் 10 முறை தேர் ஓடியிருக்கிறது. ஒரு முறை முருகனுக்கு கும்பாபிஷேகம் நடந்திருக்கிறது. குருக்கள் படியேறி வந்தார். அவரை உற்று பார்த்தேன். அவர்தான், அதே குருக்கள் தான். பெயர் நட்சத்திரம் சொல்லுங்கோ. சுகுணா, திருவாதிரை. நினைவில் வைத்திருப்பாரா? என்னை பார்வையால் தடவியவர் முகத்தில் எவ்வித உணர்ச்சியும் காட்டாமல் படியேறி கோயிலுக்குள் சென்றார். மறந்துவிட்டார். 4 வருடங்கள் தினமும் மாலை கோயிலுக்கு வந்து விபூதி வாங்கிய என்னை மறந்து விட்டாரா? அப்படியென்றால் சுகுணா மறந்திருப்பாளா என்ன? நினைத்த எனக்கு சிரிப்பு வந்தது. அவள் என்னை நினைத்தாளா என்றே தெரியாத போது மறந்திருப்பாள் என்று எப்படி சொல்ல முடியும்? நான் மறக்கவில்லை. மறக்க முடியுமா அவளை? மறக்கக்கூடிய முகமா அது? சுகுணா எங்கிருப்பாள்? இப்போது எப்படி இருப்பாள்? கல்யாணமாகி குழந்தை பெற்று உடல் குலைந்து அழகு கரைந்து முகம் முதுமை காட்டி மாறியிருப்பாளா? உன் ஆளை இப்பொழுதெல்லாம் வெளியே பார்க்கவே முடியலடா என்று பாஸ்கரன் ஒரே ஒரு தடவை ஒரு கடிதம் போட்டான். அதற்கு பின் அவனிடமிருந்து கடிதம் ஏதுமில்லை. சுகுணா, தம்பி ராஜா, எதிர்த்த வீட்டுக்கு புதுசாக குடி வந்திருக்கிறவங்க வீட்டில் டிவி சரியாக தெரியலையாண்டா. மெக்கானிக் தேடிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு தான் டிவி ரிப்பேர்லாம் நல்லா தெரியுமே, போய் கொஞ்சம் என்னான்னு தான் பாரு. நான் சுவரசியமின்றி அம்மாவை பார்த்தேன். 2 நாட்களுக்கு முன்னே தான் குடி வந்திருக்காங்க. முற்றிலும் அறிமுகம் இல்லாதவங்க. அங்கே போய் எப்படிம்மா? போயேண்டா, உனக்கும் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும்ல. அம்மா அதட்ட சரி என்று போனேன். அந்த அம்மா, வாங்க தம்பி என்று டிவியை காண்பித்தாள். பட்டனை தட்டினேன். டிவி உயிர் பெற்று ஷ் என்றது. டிவியில் ரிப்பேர் ஏதுமில்லை என்று பட்டது. மாடிக்கு வந்தேன். தடுப்புச் சுவரின் மீது ஏறி நின்று கொண்டு ஆண்டேனாவின் எலிமெண்ட்டுகளை சரியாக திருப்பி பூஸ்டரின் ஒயரை லேசாக இழுத்து பார்த்தேன். ஒயர் கையோடு வந்தது. ஒயரை சரியாக வைத்து முறுக்க கீழே வந்து டிவியை ஆன் செய்ய பளிச்சென்று படம். அம்மா, படம் சூப்பராக தெரியுது. அறையிலிருந்து வெளியே வந்த அவள் சந்தோஷமாய் கத்த நான் அவளை பார்த்தேன். பார்த்த அந்த வினாடியில் நிலை குலைந்தேன். அன்றிலிருந்து எனக்கு காதல் ஜுரம் ஏற்பட்டது. அடிக்கடி ஜன்னல் முன் நின்று எதிர் வீட்டை பார்க்கத் தொடங்கினேன். அம்மா மூலம் அவள் பெயர் சுகுணா என்று தெரிந்து கொண்டேன். அவள் இந்தி படிக்க தினமும் காலை வீட்டிலிருந்து புறப்பட்டு தெரு தாண்டி கண்களில் மறையும் வரை இமைக்காமல் பார்த்தேன். குனிந்த தலை நிமிராமல் அவள் செல்லும் அழகு, அப்படியே பார்த்து கொண்டே இருக்க தூண்டும் பேரழகு. பார்த்து கொண்டே இருந்தேன். அப்படி பார்க்கும் போதெல்லாம் மனதில் காதல் பொங்கிற்று. சந்தோஷத்தில் நெஞ்சு கனத்தது. பொங்கிய காதலை எப்படி அவளுக்கு உணர்த்துவது என்று தெரியவில்லை. பார்த்து சிரிக்கலாம் என்றால் என்னை அவள் நிமிர்ந்தே பார்க்கவே இல்லை. என்னை மட்டுமல்ல, யாரையுமே. எப்போதாவது அவள் வீட்டு ஜன்னலில் தெரியும் முகம் அவளுடையதா அவள் தங்கையுடையதா என்பதில் குழப்பம் இருந்தது. தவியாய் தவித்த எனக்கு என்னை அவளுக்கு எப்படி உணர்த்துவது என்று புரியவில்லை. கடிதம் எழுதி தெரு தாண்டி ஆள் சந்தடி இல்லாத அடுத்த தெரு வழியாக தையல் வகுப்புக்கு செல்லும்போது கொடுக்கலாம் என்றால் பயம் பயம் பயம். காதலிக்கும்போது ஏனோ தெரியவில்லை, கடவுள் நினைவு அதிகமாக வருகிறது. நினைத்தது நடக்க வேண்டும் என்கிற போது கடவுளின் துணையும் அதற்கு அவசியமாய்ப்படுகிறது. மனமுருக பிரார்த்தித்தால் கடவுள் ஏதாவது வழி செய்வாரோ என்ற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டது. நான் தினமும் மனமுருக பழனியாண்டவரை வணங்க ஆரம்பித்தேன். அப்படி வணங்கும்போது தான் மாட்டிக்கொண்டேன். தம்பி, எதிர்த்த வீட்டுக்கு ஒரு ஜாதகக்காரர் வந்திருக்காரு. உன் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போகிறேன், என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். நான் வர்ற வரைக்கும் வீட்டிலேயே இரு. அம்மா ஜாதகம் பார்த்துவிட்டு திரும்பி வந்து மேஜை மேல் வைத்திருந்த ஜாதக நோட்டை புரட்ட உள்ளே சுகுணாவின் ஜாதகம். எப்படி தெரியாமல் வந்து விட்டதோ? அவசரமாய் பார்வையே அதில் போட்டேன். திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி. லட்சுமி அம்மா, எங்கள் சுகுணா ஜாதகம் உங்கள் ஜாதக நோட்டோட வந்துட்டது போல இருக்கு, பாருங்க என்று குரல் கேட்க அவசரமாய் நோட்டை மூடி வைத்துவிட்டு நகர்ந்தேன். அன்று கார்த்திகை. பழனி ஆண்டவர் கோயிலில் கூட்டம் பிதுங்கியது. வழக்கமாக அர்ச்சனை செய்யும் அப்பா ஊரில் இல்லாததால் அர்ச்சனை தட்டோடு நான். கூட்டம் கொஞ்சம் குறைந்து, தம்பி தட்டை கொடுங்கோ. கொடுத்தேன். வாங்கியவர், பேர் நட்சத்திரம் சொல்லுங்கோ. பளிச்சென்று எனக்கு ஒரு மின்னல். வழக்கமாக சாமி பெயருக்கு அர்ச்சனை செய்யும் நான் மெல்லிய குரலில் சொன்னேன், சுகுணா, திருவாதிரை. அர்ச்சகர் மந்திரம் சொல்ல நான் கண்மூடி நின்றேன். மனம் சுகுணா சுகுணா என்றது. முகத்திற்கு முன் அக்னி உணர்ந்து தீபத்தை கண்களில் ஒற்றிக்கொண்டு
டோக்கன் நம்பர் சொல்லி அர்ச்சனை தட்டை வாங்கிய போது திரும்பிய நான் அதிர்ந்து போனேன். எதிரே என்னையே பார்த்தபடி சுகுணாவின் அண்ணன். நான் எதிர்பார்த்தது அன்று இரவு நடந்தது. உனக்கும் அவனுக்கும் என்னடி சம்மந்தம்? உன் நட்சத்திரம் எப்படி அவனுக்கு தெரியும்? நம்ம ஜாதி என்ன, அவன் ஜாதி என்ன? ஆசைப்பட்டுட்டியேன்னு இந்தி படிக்க அனுப்புனதுக்கு நீ செய்கிற வேலையாடியது. சுகுணாவின் அழுகை சத்தம் தெரு தாண்டி என் செவிகளில் அமிலமாய் பாய்ந்தது. மனம் பதைத்தது. அவளுக்கு ஏதும் தெரியாது. நான் தான் என்று கத்த வேண்டும் போல் இருந்தது. எதிர்த்த வீடு, அடுத்த வீடு எல்லாம் வாசலில் நின்று கொண்டு சுவாரஸ்யமாய், என்னடா எதிர்த்த வீட்டில் அந்த தம்பியோட சப்தம் மாதிரி இருக்கு? அம்மா ஆர்வமாய் ஜன்னல் வழியே எட்டி பார்த்தாள். நான் தவித்து போனேன். சிறிது நேரத்துக்கெல்லாம் வீட்டுக் கதவு தட்டப்பட்டது. தயக்கமாய் திறந்தேன். பளிச்சென்று முகத்தில் அறை விழுந்தது. என்னடா என்னடா ஏ? அம்மா பதறினாள். அவன் ஆவேசமாய் கத்தினான். தப்பு லட்சுமி அம்மா, உங்களை எங்களில் ஒருத்தராக நினச்சிருந்தோமே, அது தப்பு. எங்கள் பொண்ணை மயக்கி போடத்தான் இந்த மாதிரி பழகுனீங்களா? என்னப்பா சொல்கிற என்றாள் அம்மா குழப்பமாய். உங்கள் பையனையே கேளுங்க. ஏய், என்னடா என்னடா இதெல்லாம்? எனக்கு ஒன்றுமே புரியலையேடா. சொல்லி தொலையேண்டா, அம்மா கத்தினாள். நான் அமைதியாக இருக்க, அவன் சொல்ல மாட்டான் லட்சுமி அம்மா. உங்கள் பையன் என் தங்கச்சி பேருக்கு கோயிலில் அர்ச்சனை பண்ணுறான். அம்மா என்னை நெருங்கி வந்து பலார் என்று அறைந்தாள். அப்போது தான் வீட்டுக்குள் நுழைந்த அப்பா, குடும்ப கௌரவத்தையே கெடுத்துட்டியாடா என்றார், பற்களை கடித்தபடி. தெரியும்டி, உன் பிள்ளை இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுவான்னு தெரியும்டி. 10 வருஷமாக தலை நிமிர்ந்து நடந்துக்கிட்டு இருந்தோமே, எல்லாம் போயிடுச்சுடி. இனிமே ஒரு நாள் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. நாளைக்கே டிரான்ஸ்ஃபர் கேட்குறேன். வீட்டை காலி பண்ணிவிட்டு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிற ஊருக்கு போயிடலாம். இந்த தெரு பக்கம் இனிமேல் நடமாட முடியாதுடி. ஒருத்தன் மதிக்க மாட்டான் நம்மளை. அடுத்த வாரமே வீட்டை காலி செய்தோம். தஞ்சாவூருக்கு வந்த 2ஆம் நாளே நான் டெல்லி கிளம்பினேன். அம்மா அழுதாள். அப்பா திட்டினார். உள்ளூரில் விலை போகாத மாடு வெளியூரில் எப்படி போகும்? துரை டெல்லி கிளம்பி போய் எவகிட்டையாவது வம்பு பண்ண போகிறாரு. அங்கே அவனை சுட்டு கொள்ள போகிறானுங்க. நான் அப்பாவை பொருட்படுத்தாமல் புறப்பட்டேன். டெல்லி வந்தேன். காதலால் காயப்பட்ட மனம் பணம் பணம் என்று அலைந்தது. பல டிவி கம்பெனி ஏறி இறங்கினேன். நண்பனின் உதவியோடு ஒரு டிவி கம்பெனியில் மெக்கானிக் உத்தியோகம் கிடைத்தது. மனசை முழுக்க முழுக்க அதில் திருப்பினேன். வெறியோடு உழைத்தேன். மெக்கானிக், சீனியர் மெக்கானிக், ஃபோமேன், ஃபேக்ட்ரி இன்சார்ஜ். பணம் கொட்டியது. நான் வாழ்க்கையில் சம்பாதிக்கவே முடியாது என்று நினைத்திருந்த அளவை விட அதிகமாகவே சம்பாதித்தேன். அம்மாவையும் அப்பாவையும் டெல்லிக்கு அழைத்து கொண்டேன். அம்மா வசதி பார்த்து மிரண்டாள். அப்பா அசந்து போனார். ஏண்டா இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? எவளையாச்சும் பண்ணியிருப்பேன்ல நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏண்டா நம்ம வம்சத்துக்கே வாரிசு இல்லாமல் போயிட போது போல இருக்கேடா. சுகுணா என்றேன். இன்னும் அவளை மறக்கலையாடா? அம்மா திகைப்பாய் கேட்டாள். எனக்கு ஒரு தடவை அவளை பார்க்கணுமா? என்ன அவள் விரும்பினாளான்னு தெரியணுமா? என் மனசு முழுக்க இன்னும் அவள் இருக்காம்மா. என்னால் அவளை மறக்க முடியலம்மா. நான் பட்ட அவஸ்தையை அவள் பட்டாளான்னு கேட்கணுமா? ஊருக்கு போகிறேன். இன்னுமாடா அவள் அங்கே இருப்பா? கல்யாணமாகி புருஷன் குழந்தைன்னு வேறு ஊரில் இருப்பாளேடா. விளையாட்டுத்தனமாக எதையாச்சும் பண்ணிடாதடா. பெண் பாவம் பொல்லாதுடா. ஆனாலும் நான் புறப்பட்டு வந்தேன். உடன் கோயிலுக்கு வந்தேன். மணி ஒலித்தது. கன்னத்தில் போட்டுக்கொண்ட போது எனக்கு நினைவு வந்தது. ஆகஸ்ட் 12. அட, இன்று என் பிறந்த நாள் அல்லவா? ஒரு அர்ச்சனை செய்தால் என்ன? எழுந்தபடி இறங்க எத்தனித்த போதுதான் தொலைவில் சன்னதி தெருவிலிருந்து அவள். சுகுணா, சுகுணா! என் இதயம் படபடவென துடிக்கத் தொடங்கியது. கண்கள் தூரத்தில் வரும் அவளையே வெறித்தது. அதே நடை, அதே குனிந்த தலை. சுகுணா, சுகுணா, சுகுணாவாது? சுகுணாதான். வந்தாள். நான் பற்றென்று தூணுக்கு பின்னால் என்னை மறைத்து கொண்டு அவளை முழுமையாக பார்த்தேன். கண்கள் முதலில் அவள் கழுத்தைத்தான் பார்த்தன. கழுத்தில் தாலி இல்லை, காலில் மெட்டி இல்லை. முகத்தில் முதுமை இருந்தாலும் அதையும் மீறி சோகம் இருந்தது. உடம்பு கொஞ்சம் குண்டாகி ஆனந்தத்தில் என் கண்களில் கண்ணீர் திரண்டது. நெஞ்சு பொங்கியது. கை கால் நடுங்கியது. சப்தம் போட்டு ஓவென்று அழுதால் தேவலாம் போல் இருந்தது. சுகுணா கண்மூடி நின்றாள். குருக்கள் அவள் முன் வந்து நின்றார். அர்ச்சனை தூக்கை நீட்டினாள். வாங்கி கொண்டவர், பேர் நட்சத்திரம் சொல்லுங்கோ என்றார். சுகுணா சொன்னாள், ராஜா மகம்.